மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வந்து ஒரு ஜீரோ தான் எதிர்பார்த்தோம், 2 ஜீரோ கொடுத்துட்டாங்க. ஆனால் 6ஆம் நம்பர் கண்டிப்பாக அடுத்த வரும்னு எதிர்பார்த்தோம். 6ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது, நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே தான் ஆடிருந்தாங்க. 6ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். அடுத்துல 6ஆம் போகவே போகாது. 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருந்ததுனால கண்டிப்பாக 6ஆம் நம்பருக்கான ஆட்டம் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 6ஆம் நம்பர் வந்து நமக்கு ஒரு செம்ம வின்னிங். அதுவும் நம்ம குறிப்பாக சொல்லியிருந்தோம், இந்த வாட்டி வரப்போ உங்களுக்கு டபுள்ஸ் தான் வரும். டபுள்ஸ் வந்து நமக்கு டபுள் ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் டபுள் ஜீரோ நமக்கு எதிர்பார்த்த ஜீரோ கிடையாது. நம்ம டபுள் ஜீரோனா இந்த பக்கம் வரணும்னு எதிர்பார்த்தோம். ஒரு பக்கம் வச்சு 2 பக்கம் ஆடுவாங்கன்னு நினச்சோம். அப்படி ஆடாமல் அதுக்கு பதிலாக இந்த பக்கம் ஒரு ஜீரோ, இந்த பக்கம் ஒரு ஜீரோ, நடுவில் ஒரு 6ஆம் நம்பர் வச்சாங்க. 6ஆம் நம்பர் நம்ம பேசிக்காக கணக்கில் இருந்ததா இல்லைன்னா சொல்ல 0-6 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததா இல்லைன்னா சொல்ல முடியும். நம்ம இன்றைக்கி காலையில் கொடுக்கும்போதே வந்து 5-0 ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதுதான் கொடுத்தோம். இன்றைக்கி வேணால் ஆல் போர்டு போய் பாருங்கள். 5ஆம் நம்பரும் 0வும் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். சேம் நம்பர் தான், ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. அருமையாக ஒரு மெத்தட் தான். சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் காரூனியா ப்ளஸ்ஸு போன வாரமே 904ன்னு கொடுத்தாங்க. இந்த வாரம் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு செம்மையாக தெரியல உனக்கு. எனக்கு என்னோட கணக்கில் இருக்க நம்பர் கொடுத்தாரு. ஏன்னா போன வாரம் வந்து நம்ம 904 எதிர்பார்த்தோம்னா அதுக்கு முதல் வாரம் 904 வந்துச்சு. போன வாரம் நமக்கு 904 தான் காரூனியா ப்ளஸில் கொடுத்தாங்க. ஏடாகூடமான ஒரு நம்பர் வச்சாங்க. இதோ 904ன்னு இங்கே ஒரு 904 இருக்கா. அதே மாதிரி ஏற்கனவே இங்கே ஒரு 904 ரெண்டு நம்பருமே நமக்கு 904 தான் கொடுத்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி மறுபடியும் 904 கொடுக்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு வேறு மாதிரி நம்பர்கள் காட்டுது. அது என்னம்மா நம்பர்கள் அப்படின்னு பார்த்தலாம். ஏன்னா இன்றைக்கி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது 900. ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் 060 இல்லையா? 060க்கு என்ன கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக இதோட வேறு மாதிரி நம்பர்கள் தான் வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நடுவுலேருந்து வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அது வந்து எண்டாவது வின்னிங்கு தான் எண்டாவது ட்ரா வாங்குறதுனால நமக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஆனால் அதே சேம் டைம் நம்ம வந்து நமக்கு இந்த பக்கம் 060 அப்படிங்கிற நம்பரை பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தலாம். ஏன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஆடாமல் விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக ஆடுவாங்க. இதான் ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் நினச்சிட்டு இருப்பாங்க. கிடைக்கும் போது டெக்னிக்கல் வச்சு ஆடிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காரூனியா ப்ளஸ் 25/7/2024 காரூனியா ப்ளஸ்னால் 432வது குழுக்கள். சரிங்களா? இந்த 432வது குழுக்களில் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 763. சரிங்க, இதுதான் ட்ரையல் நம்பர் இருந்துச்சு. அதே மாதிரி ரிசல்ட்டாக பொறுத்த வரைக்கும் 060. ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் 532. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ரிசல்ட் என்ன கொடுக்குறாங்க? ரிசல்ட்டு 904. இதுதான் போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் 904. சரிங்களா? இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் கொண்டு வரோம். கண்டிப்பாக நமக்கு செம்மையாக மேட்ச் ஆகும், சூப்பராக மேட்ச் ஆகும். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் நமக்கு வந்த நம்பர்களும் திரும்ப வருது. ரிப்பீட்டட் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகி வர மாதிரி தெரியுது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி நேற்று சொல்லும்போது நம்ம டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்னு தான் எதிர்பார்த்தா தான் ஆடுறாங்க. சரிங்க, 0-0 ரொம்ப ஸ்ட்ராங்காக டபுள்ஸ் வரக்கு வாய்ப்புகள் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிட்டாங்க. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி சி போர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2 நம்பருமே நம்ம இன்றைக்கி ஆடினோம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். 2 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்ன வருதுங்க அப்படின்னா ஏ போர்டு எனக்கு 4ஆம் நம்பர். ஏன் 4 நம்பர் வருதுன்னா 0க்கு 4 தான் எவரிகிரீனாக வரக்கூடிய நம்பர். அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 0க்கு 4 எல்லா நம்பரும் வந்துருச்சு. 0க்கு 3 வந்தாச்சு. சரிங்களா? 0க்கு 8 வந்தாச்சு. சரிங்களா? அப்போ 0க்கு 4ங்கிற நம்பர் தான் வரணும் இல்லையா? 0க்கு 4ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி ஏதாவதுன்னு பாருங்கள். 4 நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 0க்கு 4 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் மட்டும்தான் அதை கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கு வந்துச்சு அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். செம்மையாக வரும், மாற்றமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள். 3ஆம் நம்பர் வந்து நமக்கு எங்கே எதிர்பார்க்குறோம்? ஏ போர்டில் எதிர்பார்க்குறோம். ஏன் 3ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து 0க்கு 3 அவள் எப்போயும் பார்த்தீங்கன்னா 0க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக. 0க்கு 3. அதே மாதிரி வந்து 9க்கு 0ங்கிற நம்பரை தான் நம்ம 9க்கு 4 மாற்றி 0க்கு 9ங்கிற நம்பரை தான் நம்ம 0க்கு 4 மாற்றிருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி 8ஆம் நம்பரை தான் நம்ம 3 நம்பரை மாற்றிருக்கோம். அதுவும் வேறு ஒன்றுமே செம்மையாக வந்து வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எதனால் இருக்குது அப்படின்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் வருதுன்னு பாருங்கள். 467 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே வந்து 4 நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 467. இங்கே வந்து 7 நம்பர் வைக்கிறாங்கன்னா 467 அப்படி தான் வருது. இங்கே 4 நம்பர் வச்சு பாருங்கள். இங்கே 7 நம்பர் வச்சு பாருங்கள். 764. அதே மாதிரி 467.
அதே மாதிரி இங்கேருந்து 467 அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுனால தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு பேட்டர்னும் செம்மையாக மேட்ச் ஆகுது, அதனால் மட்டும்தான் கொடுக்குறோமே தவிர சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரேண்டமாக எடுத்துகிட்டு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. அப்படி கொடுக்கவே முடியாது யாராலுமே. சரிங்களா? ஒரு கணக்கு வராமல் ஒரு நம்பர் கொண்டு வரவே முடியாது. அது நம்பர் சம்மந்தமே இல்லாத நம்பரை வீடியோவில் கொண்டு வந்து காமிக்கவே முடியாது. சரிங்களா? அதான் 784. சரிங்களா? பார்த்தீங்கன்னா 784 தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அப்படியே மாற்றி 467 கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இந்த 8ஆம் நம்பருக்கு பதிலாக நம்ம அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். இது மாதிரி தான் ஆடுவாங்க. இந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது நாளைக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு 26வது ட்ரா. சரி, 25ஆம் ட்ரா. மாத கடைசி ஆயிடுச்சு. மாத கடைசியானா மொத்தம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வைக்காத நம்பர் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து எடுப்பாங்க. அப்படி எடுத்தாலும் நமக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நம்ம பெண்டிங் நம்பரும் சேர்ந்து தான் சொல்கிறோம். கண்டிப்பாக ஒரு 4ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர், அதுக்கு 7ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர், அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆடி ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் சி போர்டில் பெண்டிங் நம்பர் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்ஷயா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கே தான் கொடுத்தாங்கன்னா கொடுக்கல, பெண்டிங் நம்பர் தான் அதுவும். அக்ஷயாவில் நமக்கு 7ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர், 2ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். நாளைக்கு எதுவும் உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள். ஏ போர்டு பி போர்டில் வந்து நமக்கு 2ஆக இருக்கணும் அல்லது 3ஆக இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான் பாருங்கள். 3ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2க்கு 7க்கு 2 7க்கு 2 அந்த கணக்கிலே வருது. அதே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து பாருங்கள் 0 2 6, அதாவது 26 அப்படிங்கிற நம்பர் கிடைக்காத கணக்கில் வருது. 26க்கு நம்ம இங்கே ஒரு 8ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வருது நமக்கு, 268. 268க்கான வாய்ப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 258 எங்கே வருது அப்படின்னு. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய இடத்துல நமக்கு வந்ததுனால தான் நம்ம கொடுக்குறோம். இல்லைனா கொடுக்கவே மாட்டோம். 268க்கான வாய்ப்புகள் திரும்ப இருக்கிற நாளைக்கு அடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கிறது தான் என்னுடைய கணக்கு. 8ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாளைக்கு. சரிங்களா? அதாவது நம்ம நினைக்கிறோம் 478, அதே மாதிரி 328. இந்த 328 அதை மேட்ச் பண்ணி கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துறோம். நமக்கு வந்து 467 மேலே இருக்குது பாருங்கள். 467 இங்கே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 467 இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இங்கே ஒரு நிமிஷம். 467 சரிங்க. அதை இப்போ தேடிட்டு இருக்க டைம் இல்லை. 485 சரிங்களா? 485 வந்துருச்சு. அதே மாதிரி 456 வந்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரி 657. இதே கணக்கத்தை நம்ம இங்கேயும் கொடுக்குறோம், மாற்றி கொடுக்கல. சரிங்களா? அதனால் நம்ம 8ஆம் நம்பர் வச்சு கொடுக்குறோம். 8ஆம் நம்பர் வந்து சி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா சி போர்டில் தான் இந்த ட்ராவில் வரணும்னு காமிக்குது. உங்களுக்கு வந்து கணக்கு வருதாங்கிறதே பாருங்கன்னா 0க்கு 8ங்கிறது கொஞ்சம் எவர் கிரீனாக நம்பர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. 0க்கு அதாவது நம்ம என்ன கொடுக்கணும்னா, ஒரு 0க்கு ஒரு 3ஆம் நம்பரை, ஒரு 0க்கு 8ஆம் நம்பர் கொடுக்குறோம். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு நல்லா வேல்யூ புரிஞ்சிருக்கும் எப்படிலாம் நம்பர் வருதுன்னு. அதே மாதிரி 7ஆம் நம்பர் வந்த 2 நம்பர் உள்ள ஒரு 3 2 0 இந்த 2 நம்பரும் உள்ள வராமல் போகாது. அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இது மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான சான்ஸு ஏங்க 6ஆம் நம்பர் வருதுன்னா 067 அப்படிங்கிற மெத்தட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 067க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா 470, அதே மாதிரி 370 தான் கணக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா 677, 672 சரிங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 6 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். வர வேண்டிய நம்பர் தான் இதெல்லாம். சரிங்களா? நான் கொடுத்தங்கறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாளைக்கு செம்மையாக மேட்ச் ஆகும். அதில் மாற்றமே இல்லை. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு 1ஆம் நம்பர் மட்டும் தான் டவுட்டு. இந்த மாதிரி 1ஆம் நம்பர் எதுவும் கணக்கில் வருதான்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இந்த மாதத்தில் அடிக்காமல் விட்டுருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக நமக்கு இந்த மாதம் நமக்கு 1ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதை கணக்கு பண்ணி தான் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் இங்கே ஒரு டைம் வந்துச்சு, அதுக்கப்புறம் 1ஆம் நம்பரே கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 டைம் 1ஆம் நம்பர் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டில் அதாவது 5ஆம் தேதி நிர்மல் கம்பெனியில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் நம்பர் எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 150, அதுவும் இல்லை. அந்த டைமில் நமக்கு 150ங்கிற நம்பரே வரலையே. இந்த மாதத்தில் 150 அப்படிங்கிற நம்பரே ஒன்றும் இல்லை. சரிங்களா? அந்த இடத்துல வந்து நமக்கு 787 தான் நம்பர் இருக்குது. நம்மளும் மாற்றி எழுதிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து அந்த டைமில் 1ஆம் நம்பருக்கும் வாய்ப்பே இல்லை. அப்போ 1ஆம் நம்பர் நாளைக்கு கட்டாயமாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது. இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னு எடுங்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா 478ன்னு வரணும், இல்லை 326ன்னு வரணும். இதுதான் எனக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு வந்து 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட எடுத்துங்களா. எனக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து சி போர்டில் வந்து எனக்கு
கொஞ்சம் அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு தான் எனக்கு காமிக்குது. 6ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. 8, 3மே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 0 வந்தாலே 8, 3 ரெண்டுமே ஸ்ட்ராங்காக வந்துடும். அதே மாதிரி உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். வரக்கு வாய்ப்பு இருக்குது.